Hello friends, welcome back to my channel. என்ன ருசிக்கலாம். இன்னைக்கு வீட்டில் எப்படி பன்னீர் செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பன்னீர் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். தயிர் 3/4 கப், பால் 4 கப். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பால் சேர்த்துருங்க. ஃப்ளேமை வந்து இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் பொங்கி வர ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கணும். இப்போ பால் கொஞ்சம் நல்லா மேலே பொங்கி வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். 3/4 கப் தயிரில் வந்து 1/2 கப் தயிரை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நல்ல கரண்டியை, க்ளீனான கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இப்போ ஆயிருக்கு. இப்படி ஒரு 5 to 6 மினிட்ஸ் இதே மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பன்னீர் எல்லாம் மேலே மெதுவாக கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மீதி இருக்கிற தயிரையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு 8 to 9 மினிட்ஸில் நமக்கு பன்னீர் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், பாலெல்லாம் நல்லா பிரிஞ்சு அது அந்த தண்ணி வந்து நல்லா லிக்விடாக வர ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி மாதிரி வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நமக்கு பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். ஒரு ஃபில்டரில் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க இந்த தண்ணியையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோட எண்டில் வந்து நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். ஒரு சுத்தமான கிளாஸ் எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸை வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும். இப்படி ஒரு 5 to 6 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. துணியில் இந்த பன்னீரை வச்சுக்கோங்க. துணிக்கு அடியில் ஃபில்டருக்கு அடியில் ஒரு பாத்திரம் இந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரி கிளாஸை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மீதி இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த துணியை வந்து நம்ம நல்லா சேர்த்து இந்த மாதிரி டைட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கைட்டே கொஞ்சம் புளிஞ்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி இது மீதி இருக்கிற தண்ணியெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். இப்போ மறுபடியும் கிளாஸ் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுங்க. மேக்ஸிமம் இப்போ எல்லா தண்ணியும் இதுலேருந்து வெளியில் வந்துடும். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு கொஞ்சம் வெயிட் இதுக்கு மேலே வைக்கணும். வெயிட்டான கல் இல்லைனா உங்கள்கிட்ட ஏதாவது வெயிட்டான பொருள் எது இருக்கோ அதை இந்த மாதிரி மேலே தூக்கி வச்சுருங்க. ஒரு 10 to 12 hours அப்படியே விட்டுருங்க. இப்போ 10 to 12 hours ஆகிடுச்சு. இப்போ இந்த இதை எடுத்துகிட்டு நம்ம பன்னீர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான வீட்டிலே செய்யக்கூடிய பன்னீர் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நமக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான பன்னீர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டிலில் இந்த பன்னீரை போட்டு வச்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த பன்னீர் உங்களுக்கு 2 weeks வரைக்கும் கெட்டு போகாதுங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பன்னீர் செஞ்சு பாருங்கள். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
இப்போ இந்த தண்ணிக்கு எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இந்த தண்ணியை நீங்கள் கிரேவியில் ஆட் பண்ணலாம், அப்புறம் ரைஸ் வடிக்கும் போது யூஸ் பண்ணலாம், அப்புறம் ஹேர் வாஷ்க்கு யூஸ் பண்ணலாம், அப்புறம் ஃபேஸ் வாஷ்க்கு யூஸ் பண்ணலாம், சப்பாத்தி பிசையும் போது அதுக்கு தண்ணிக்கு அல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம், ஜூஸு இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான பன்னீர் ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.